தமிழில் ஈஸி ஹிந்தி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல் இந்த வார்த்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னது அது தல் அப்படின்னு யோசிப்பீங்க. வாங்க சொல்கிறேன். உண்ணுதல், எழுதுதல், படித்தல், உட்காருதல், சாப்பிடுதல், யோசித்தல், தூங்குதல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வார்த்தையிலையும் தல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? தல் அப்படின்றது இருக்கு. அப்ப ஒரு செயலை செய்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு ஏற்கனவே பேஸ் வேர்ப் பத்தி சொல்லியிருக்கேன். அந்த பேஸ் வேர்ப் கூட நான் சேர்த்து நீங்க பயன்படுத்தணும். அது கூட நம்ம கடந்த காலமா இருந்தா தா தேத்தி, நிகழ்காலமா இருந்தா ஹே ஹே ஹோஹும், வருங்காலமா இருந்தா ஹோகா ஹோகி ஹோங்கி, இந்த வார்த்தைகளை சேர்த்து நம்ம வாக்கியம் அமைக்கணும். வாங்க வார்த்தைகளை பார்க்கலாம். இப்ப பாருங்க. ஜா ஜானா, का काना, घूम घूमना, पी पीना, देख देखना, लिख लिखना, पढ़ पढ़ना, सोच सोचना, कर करना, सो सोना. जा जा அப்படினா போ போதல், கா ஈட் சாப்பிடுதல் சாப்பிடுதல், கூம் நட நடத்தல் கூம்னா, பி குடி குடித்தல் பீனா, தேக் பார் பார்த்தல் தேக்னா, லிக் எழுது எழுதுதல் லிக்னா, पढ़ पढ़ी पढ़ना படித்தல், सोच யோசி सोचना யோசித்தல், कर செய் करना செய்தல், सो सोना தூங்கு சோனா தூங்குதல். இப்போ இந்த எல்லா வார்த்தையிலையும் செய்தல் தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால நம்ம பேஸ் வேர்ப் கூட என்ன வார்த்தையை சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வார்த்தையை சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட நம்ம சென்டென்ஸ் எப்படி நம்ம வந்து மேக் பண்ணணும், சென்டென்ஸ் எப்படி அமைக்கணும் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல பார்த்துடலாம். मुझे स्कूल जाना है, எனக்கு ஸ்கூல் போக வேண்டி இருக்கு. ராதா को सुबह स्कूल जाना थी, ராதா மார்னிங் ஸ்கூலுக்கு போக வேண்டி இருந்தது. मुझे कल ऑफिस जाना था, எனக்கு நேத்து ஆபீஸ் போக வேண்டி இருந்தது. बच्चों को समय पर स्कूल जाना थे, குழந்தைங்க டைமுக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டி இருந்தது. मुझे कल काम पर जाना होगा, எனக்கு நாளைக்கு வேலைக்கு போக வேண்டி இருக்கு. பூஜா को जल्दी स्कूल जाना होगी, பூஜா சீக்கிரமா ஸ்கூலுக்கு போக வேண்டி இருக்கு. आपको कल ऑफिस जाना होगी, நீங்க நாளைக்கு ஆபீஸ் போக வேண்டி இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா मुझे कल फर्स्ट सेंटेंस பாருங்க. मुझे स्कूल जाना है, நான் ஸ்கூலுக்கு போக வேண்டி இருக்கு. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா போக வேண்டி இருந்தது, இதுல பாத்தீங்கன்னா போக வேண்டி இருக்கும். அப்ப நம்ம போக வேண்டி இருந்தது, போக வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? have to go யூஸ் பண்ணோம். போக வேண்டி இருந்ததுக்கு had to go, போக வேண்டி இருக்கும் will have to go யூஸ் பண்ணோம். அப்ப ஒரு வேலையை செய்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பேஸ் வேர்ப் கூட நான் சேர்த்து பாஸ்ட் ஃபியூச்சர் ப்ரெசண்ட்டுக்கு எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம எழுதணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பேஸ் வேர்புக்கு வந்து நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து இந்த ஜா ஜானா இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் 7 சென்டென்சஸ். இப்போ இதே மாதிரி நீங்கள் மற்ற வார்த்தைகளையும் வச்சு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம்.